ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவா போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகலாம், எத்தனை நாள் தங்கலாம், என்ன சாப்பிடலாம், அங்கே போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எந்த சீசனில் போகணும், எவ்வளோ செலவாகும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாருங்கள். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கோவா டூர் பிளான் பண்ணுறப்ப குழந்தைங்க நிறையா இருக்கிறாங்க, இல்லை பெரியவங்களாம் நிறையா இருக்காங்க நம்மளுடைய ஃபேமிலியில் அப்படின்னா நீங்கள் கோவாவை தவிர்த்துறது நல்லது, வேறு ஊருக்கு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாட்டர் கேம்ஸில் கிட்ஸுக்கு அலௌடு கிடையாது, ரொம்ப வயசானவங்களுக்கும் அலௌடு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பீச்சு தவிர்த்து எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ரொம்ப தூரம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கிட்ஸு வயசானவங்களும் கூட்டிகிட்டு நம்மளும் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கோவா போகிறதுக்கு கரெக்டான ஃபிட்டானவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்ந்து போகிறவங்க ஓகே கோவா போகலாம். அதே மாதிரி கொஞ்சம் யங்கான கப்புள்ஸாக இருக்கிறவங்க நிச்சயமாக கோவா போகலாம். கோவா அப்படின்னா சும்மா ஒரு 2 நைட்டு போயிட்டு ஒரு 3 நைட் போயிட்டு தங்கி இருந்துட்டு வர்றது அப்படிங்கிறது வேஸ்ட்டு, நம்ம பணம் தான் வேஸ்ட்டு. நிச்சயமாக நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 6 நைட்டு 7 பகல் நம்ம பிளான் பண்ணோம்னா தான் கோவாவை ஓரளவு நம்ம முழுசாக பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா சவுத் கோவாவில் ஒரு 3 நாளாவது நம்ம இருக்கணும், அதே மாதிரி நார்த் கோவா ஒரு 3 நாள் இருக்கணும். அப்போ தான் அது ரெண்டையுமே நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வர முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த மாதம் போகலாம் கோவாக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நீங்கள் மார்ச்லேருந்து எடுத்துக்கிட்டால் மார்ச், ஏப்ரல், மே பயங்கரமான வெயில். ஜூன் மாதத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதமும் பயங்கரமான மழை சீசனாக இருக்கும். அப்போ நம்ம பிளான் பண்ண வேண்டியது எப்போ? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்துல நம்ம பிளான் பண்ணணும். எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் டிரைவ், நம்மகிட்ட கார் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இங்கே எங்கேருந்து வேணாலும் நம்ம காரில் செல்ஃப் டிரைவ் பண்ணியும் கோவாக்கு போகலாம். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்று கேரளா வழியாக போகணும், இல்லை பெங்களூர் வழியாக நம்ம செல்ஃப் டிரைவ் பண்ணி போகணும். ஆனால் செல்ஃப் டிரைவில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவாவில் எந்த ஸ்பாட்டுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் நம்ம கார் பார்க் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம பார்க்கிங் தேடிக்கிட்டு இருக்கணும். இது வந்து நமக்கு ஒரு தொடர்ச்சியாக தினந்தோறும் டார்ச்சராக இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறதுனால. அதனால் செல்ஃப் டிரைவை தவிர்த்துட்டு நம்ம ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ போகிறது தான் பெஸ்ட்டு. சரி, இப்போ கோவா கிளம்புறப்ப என்னென்னலாம் கம்பல்சரி நம்ம எடுத்து வச்சுக்கணும்? நம்முடைய ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கணும். அதற்கடுத்து என்ன எடுத்து வைக்கணும்? நம்முடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டும் கோவாவில் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் ரெண்ட்டுக்கு பைக் எடுக்க முடியும், ரெண்ட்டுக்கு கார் எடுக்க முடியும். இது ரெண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவாவில் போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பட்ஜெட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம ட்ரெயினில் போவோம், இல்லை நம்ம ஃப்ளைட்டில் போவோம். ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா சார்ஜுன்னு வச்சுக்கோ. நம்ம ஸ்லீப்பர் கிளாஸே போட்டுக்கோமே, ஒரு 1000 ருபீஸ் வரும். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஒரு 3500 ஒரு ஆளுக்கு சார்ஜ் வரும். நம்ம வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும்ல, அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் டாக்ஸிக்கோ கேபுக்கோ ஆகும். அதற்கடுத்து என்ன பண்ணுறோம்? கோவாவில் போய் இறங்கினோம்னா அங்கேருந்து கோவாவில் நம்ம ரூம் புக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கு போகணும். கோவாவில் எந்த இடத்துலையுமே டாக்ஸி கிடையாது, கோவாவில் எங்கேயுமே ஆட்டோ கிடையாது, எல்லாமே கேப் மட்டும்தான். கேப்லையும் ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. அவங்களா வருவாங்க, அவங்க வாய்க்கு வந்த ரேட்டை சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி தான் ஒரு தடவையும் நம்ம கேபில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஏர்போர்ட்டில் போயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி அங்கேருந்து நம்முடைய ரூமுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 1500 ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போய் சேர்ந்துட்டோம். ரூமில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கோவாவில் ஒரு 3500 ரூம் போட்டிங்கன்னா தான் ஓரளவு நல்ல ஹோட்டல் கிடைக்கும். அப்போ 7 நாளைக்கு ரூம் ரெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கோ. ஒரு 6 நைட்டுக்கு அது அந்த செலவு இருக்குது. அது இல்லாமல் சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓரளவு எல்லா ஹோட்டல்லையுமே கொடுத்துட்றாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலையே. ஆனால் நீங்கள் மற்றபடி ஃபுட்டுன்னு வெளியில் போனீங்கனாலே ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு 500 ரூபா இல்லாமல் நீங்கள் வெளியில் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் பருப்பு வாங்கினீங்கன்னா வெறும் தால் ஃப்ரை அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு 200 ரூபா இருக்குது. அதில் தால் தடுக்கான் இருக்குல்ல, அந்த தாளிச்ச மாதிரி இருக்கும், அது வாங்கினா 230 ரூபா 250 ரூபா சொல்கிறாங்க. பிளெயின் ரைஸு ஒரு பவுலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு 120 ரூபா சொல்கிறாங்க. அது ஒரு சில ஹோட்டலில் 150 ரூபா சொல்கிறாங்க. அப்போ வெறும் நீங்கள் பருப்பும் சாதம் மட்டும் வந்து வாங்கினீங்கனாலே 400 ரூபா ஆயிடுது. அப்புறம் எப்படி நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்குவோம், அது பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் 20 ரூபா, அங்கே 40 ரூபா, அப்படி டபுள் மடங்கு. அதனால் ஒரு ஆள் போய் ஒரு வேலைக்கு சாப்பிட உட்காந்தா 500 ரூபா ஆகும். அப்போ 2 பேருக்கு மத்தியானத்துக்கு 1000 ரூபா பில்லு, நைட்டுக்கு 1000 ரூபா பில்லு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கப்புள்ஸுக்கு ஆகிறது 2000 ரூபா
சாப்பாட்டுக்கான பில்லு வந்துடும். நான் சொல்கிறது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும். இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜில் போயிடுறீங்க அப்படின்னா, நீங்கள் சிக்கன் மட்டன் வேறு ஏதாச்சும் வெரைட்டியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டுக்கான 2000 ரூபா பட்ஜெட்டு இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நாளைக்கு. அடுத்து நம்ம ரூமில் இருந்து எங்கேயாச்சும் வெளியில் போகணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேப் தான் புக் பண்ணி ஆகணும். கேப்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இறங்கி ஏற முடியாது. அதனால் ஒன் டே பேக்கேஜாக புக் பண்ணிக்குவோம். அப்படின்னா நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கீழே கேப் இருக்கும். அவங்களே வந்து உங்களுக்கு டாரிஃப் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 3000 ரூபா செலவாகும். இல்லைங்க நான் வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 400 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சார்ஜ், ப்ளஸ் நீங்கள் 300 ரூபாய்க்கு அது ஒரு நாளைக்கு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ஒரு 1000 ரூபா நமக்கு செலவு வந்துடுது. இப்போ நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3000 ரூபா வரும் ஒரு நாளைக்கு நம்ம பட்ஜெட்டில். நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுக்கான பட்ஜெட் வந்து 1000 ரூபா வரும். இது நம்ம தினந்தோறும் நம்ம பட்ஜெட்டில் இதை சேர்த்துக்கணும். இப்போ போகிற இடத்துல வாட்டர் கேம்ஸ் இருக்குல்ல, வாட்டர் கேம்ஸுங்கிறது நீங்கள் போகிற எல்லா பீச்சிலையுமே இருக்கும். அங்கே ஒவ்வொரு பீச்சிலையும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கான ரேட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா பனானா ரைடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 600 ரூபா கேட்குறாங்க. அது நீளமாக ஒரு எல்லோ கலர் போட்டு மாதிரி இருக்கும், டியூப் மாதிரி. அதில் உட்கார வச்சு அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக அலையில் இழுத்துட்டு போய்ட்டு சுற்றி கொண்டு வந்து நம்மளை கரையில் அப்படியே தள்ளி விடுவாங்க. அதுக்கு வந்து 600 ரூபா கேட்குறாங்க. அப்புறம் ஸ்பீடு போட் இருக்குது பாருங்கள், ஸ்பீடு பைக் மாதிரி சரளம் ஜெட் ஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்மளை உட்கார வச்சுட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு தான், சும்மா கொஞ்சம் தூரம் போய் அப்படி சுற்றி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க. அதுக்கு 600 ரூபா கேட்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஏதோ பேர் சொல்கிறாங்க. அது எப்படின்னா போட்டில் தான் நம்மளை 2 பேரை உட்கார வச்சுட்டு ஒரு போட்டில் கயிறு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அது அலையில் கண்ணா பின்னு அடிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே அதுவும் கொஞ்சம் தூரம் சுற்றி கொண்டு வந்து நம்மளை கரையில் இறக்கி விட்டுறாங்க. அதுக்கு ஒரு 600 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாராசைலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாராசைலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று கடற்கரையிலே வச்சு பண்ணுற பாராசைலிங் இருக்குது. இன்னொன்று வந்து உள்ளே போட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போய் பண்ணுறதுக்கு வந்து 1200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பறக்க விட்றப்ப உங்களை நாங்கள் தண்ணியில் டிப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நல்லா இருக்குமா, நம்ம வெறுமனே பறக்கிறதுக்கு கடலுக்குள்ளே வந்து ஒரு முங்கிட்டு போனோம்னா நல்லா இருக்குமே, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, 5 டிப் பண்ணுறதுக்கு 800 ரூபா கொடுங்க தனியாக. அதாவது இங்கே 1500 ரூபா பே பண்ணது இல்லாமல் உள்ளே போனோன்னா, நம்ம உள்ளே போனோம் என்ன பண்ணுவோம், ஆசையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துட்டோம் கடலுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டோம், கூட ஒரு 500 ரூபா தானே போயிட்டு போகுது அப்படின்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் அது ஸ்கேம்னா ஏமாத்துறதெல்லாம் இல்லை. நம்ம இங்கே 1500 ரூபான்னு சொல்லுவாங்க, உள்ளே போய் கூட 800 ரூபா வாங்கிடுவாங்க. அவங்க 2000 ரூபா ஆயிரும் அந்த பேராசைலிங் பறக்கிறதுக்கு. அது என்னென்னா உள்ளே போய் அப்புறம் நம்மளை நல்லா ஒரு 5-6 தடவை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து தான் வர்றாங்க. ஆனால் அது நல்லா தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கு 2000 ரூபா நமக்கு ஆயிடுது. அதே வந்து பீச் பேராசைலிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற பேராசைலிங் வந்து நம்ம போட்டில் பறக்கிறப்ப ஒரு 60 அடி 50 அடி 60 அடி பறக்கிறோன்னா, இந்த பீச்சில் பண்ணுறது வந்து ஒரு 150 அடிக்கு மேலே பறக்க விடுறாங்க. ரொம்ப ஹைட்டில் போய் பறக்குது, பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. அதுக்கும் இதே மாதிரி ஒரு 1200 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 இடத்துல வந்து போட்டிங் போயே ஆகிற மாதிரி பீச்சுங்கெல்லாம் இருக்குது. இப்போ பல்லோலம் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சிலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டார்டாய்ஸ் ராக்குன்னு ஒன்று காட்டுறாங்க. அப்புறம் டால்ஃபின் சூப்பராக வந்துச்சு, நிறைய கூட்டமாக டால்ஃபின்ஸ் வந்துச்சு, அந்த டால்ஃபின்ஸ் காட்டுறாங்க. அப்புறம் ஹனிமூன் பீச் அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு ஒன்று காட்டினாங்க. இது 4மே ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் போட்டிங் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. அந்த போட்டிங் கண்டிப்பாக போவோம். அதுக்கடுத்து கோகோ பீச்சுன்னு ஒரு பீச்சில் வந்து நார்த் கோவாவில் அங்கே போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு 400 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து 4 இடம் காட்டுறாங்க. அகோடா டவர் காட்டுறாங்க, அகோடா ஜெயில் மியூசியம் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், நிறைய படம்லாம் எடுத்தாங்களாம், 80 கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டியிருக்காங்களாம், அந்த வீடு காட்டுறாங்க. அது இல்லாமல் நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் டால்ஃபின்ஸ் காட்டுறாங்க. நாங்கள் போகிறப்ப டால்ஃபின்ஸ் வந்துச்சு, அது பார்த்து அதை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு 400 ரூபா. அப்போ இந்த 2 இடத்துல நம்ம போட்டிங் போய் ஆகணும். பாக்கி இடத்துல நம்ம போகல. ஆனால் இந்த 2 இடத்துலையும் போட்டிங் போனால் மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் ஸ்பாட் பார்த்துட்டு வர முடியும். அப்போ இது ஆவரேஜாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு நிச்சயமாக கோவாவில் செலவாகிற அமௌண்ட். இப்போ டே 1, டே 2, டே 3, டே 4 நம்ம எங்கெங்கே தங்கலாம், எப்படி இப்போ என்னென்ன இடம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சி. இப்போ நம்ம வந்து மட்காவ் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம் அல்லது ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கோம். கோவாவில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று டபோலிம் ஏர்போர்ட் இருக்குது, இன்னொன்று மோப்பா ஏர்போர்ட் இருக்குது. நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டில் பார்த்துக்கோங்க, GOX அப்படின்னு இருந்துச்சுன்னா
மோப்பா ஏர்போர்ட் நார்த்து கோவாவில் இருக்கிறது, GOI அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அதான் டபோலிம் ஏர்போர்ட்டு. அது பார்த்தீங்கன்னா சவுத் கோவாவில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு. ஒன்று, நீங்கள் பானாஜின்னு ஒரு இடம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டராக இருக்குது, எல்லா இடத்துக்கும் சென்டராக இருக்குது. அந்த இடத்துல ரூம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போக வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த கேபுக்கு மட்டும் அமௌண்ட்டு கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்க, நான் வந்து பரவாயில்ல நாங்கள் 2 ரூம் போட்டுக்கிறேன்னா அது பெஸ்ட்டு. இந்த கொல்வாங்னு ஒரு பீச் இருக்குது சவுத் கோவாவில், அது கொஞ்சம் ஃபேமஸான பீச்சு. அது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரூம் போட்டுக்கோங்க. அங்கெல்லாம் ரூம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, ஏரியாவும் நல்லா இருக்குது. அந்த இடத்துல இருந்து நமக்கு எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் கொல்வா பீச் பக்கத்தில் நீங்கள் ரூம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோவாவில் டூருக்குன்னு கிளம்ப போகிறோம் பாருங்கள், அதோட ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம சவுத் கோவாவில் கொல்வா பீச் பக்கத்தில் ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம ரூமில் பிரேக்ஃபாஸ்ட்டு 8 to 9 மணிக்கு நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து பைக்கில் போகிற மாதிரி இதை பண்ணுவோம். ஏன்னா இது கப்புள்ஸ்க்கான ஒரு பட்ஜெட் தான் போடுறோம். அதனால் நம்ம ஒரு 2 வீலர் எடுத்துக்கிறோம். 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் கிளம்பி போக வேண்டியது பல்லோலம் பீச் அப்படின்னு போட்டுக்கோங்க கூகுள் மேப்பில். போட்டிங்கன்னா பல்லோலம் பீச்சுங்கிறது ஒரு 28 கிலோமீட்டர் to 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும், 2 சைடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும். அதாவது நம்ம கொடைக்கானலில் ஹில்ஸில் வண்டி ஓட்டினா அப்படி இருக்கும், ஃபுல்லாக ஹில்ஸாக தான் வரும். ஹில்ஸில் ஏறி 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 இறங்குற மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் அதில் போகிறதுக்கு. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 hour ஒரு 1.25 மணி நேரம் நம்ம பைக்கில் வந்தோம்னா பல்லோலம் பீச் வந்துடலாம். பல்லோலம் பீச் வந்துட்டு அங்கே தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு போட்டிங் போகணும். போட்டிங் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம 9 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புறோம், 10:30 மணிக்கு பல்லோலம் பீச்சுக்கு வந்துடுறோம், 10:30 மணிக்கு போட் ஏறுறோம். திருப்பி 12 மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து நம்மளை திருப்பி இறக்கி விடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், பல்லோலம் பீச்சிலேருந்து கிளம்பி அங்கேருந்து அகோண்டா பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா அலை அடிக்குது, பீச் நல்லா க்ளீனாக இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்டு அங்கே இருக்குது நினைக்கிறேன். அங்கேருந்து அங்கே வந்துடுங்க. அங்கே வந்து சேர்றதுக்கு மணி எப்படியும் 1 மணி ஆயிரும். நம்ம பைக் நிப்பாட்டிட்டு அழகாக அந்த பீச்சை பார்த்துட்டு அந்த பீச்லேயே ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. அழகாக அங்கே பீச் ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து நம்ம லஞ்சு முடிச்சிடலாம். லஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. அகோண்டா பீச்லேருந்து அங்கேருந்து கோலா பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 2 வீலரில் அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காட்டுக்குள்ளே பயங்கர த்ரில்லிங்காக வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பைக் போயிட்டே தான் இருக்கும். நம்ம அவங்க கூட நம்ம போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. அதுமாதிரி கோலா பீச்சுக்கு வந்துட்டிங்கன்னா கோலா பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து ரோடு வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப கல் முள்ளும் கரடு முள்ளுமாக இருக்கும். நம்ம பைக்கு நிப்பாட்டிட்டு அங்கே ஜீப்பில் ஏறி ஜீப் சஃபாரியாக தான் நம்ம அந்த கோலா பீச்சுக்கு போனோம். நாங்கள் போனப்போ போய் பார்க்கல, ஆனால் ஜீப் சஃபாரி இருக்குது, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இறங்கி அந்த கோலா பீச் போய் பார்த்துட்டு வரணும். ஓகே, இப்போ மணி 2:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து 2:30 3 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். அங்கேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், கபோடிராமா ஃபோர்ட்டு, பெப்பிள்ஸ் பீச்சு 2ம் ஒரே இடத்துல தான் இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்களும் இறங்கி ஏறுறது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஸ்லூப்பாக இறங்குது, நடந்து தான் இறங்கணும். இறங்கி திருப்பி நம்ம நடந்து ஏறணும். அந்த பீச்சில் ஒன்றும் இல்லை, நீங்கள் கால் கூட நினைக்க முடியாது, நிறையா கூழாங்கல்லாம் கிடக்குது. அவ்வளோதான் அந்த பீச்சில் ஸ்பெஷல். அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி மேலே ஏறி வர்றது அவ்வளோ கஷ்டம். அதனால் நம்ம மேலேருந்தே பார்த்துட்டு வர்றது பெஸ்ட்டு அந்த பீச்சு. அதே மாதிரி கபோடிராமா ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை. அதில் ஏறி கடலோட வியூ நல்லா தெரியுது அங்கே மேலேருந்து பார்த்தா, அதை நம்ம பார்த்துட்டு இறங்கிடலாம். இப்போயே மணி 3:30 ஒரு 4 மணி ஆயிருக்கும் இந்த இடத்துல நம்ம முடிச்சுட்டு வர்றதுக்கு. நீங்கள் அங்கேருந்து திருப்பி நம்மளோட ரூம் வந்து எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு வந்துடணும். ரூமுக்கு வந்துட்டிங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 5:30 ஆயிரும். வந்து திருப்பி நம்ம ஃபுல்லாக போய் சுற்றி கித்திட்டு வந்து டயர்டாக இருப்போம். வந்தோடனே கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரூம்லேருந்து பக்கத்துலேயே பெனாலிம் பீச் அல்லது கொல்வா பீச் இருக்கும். 2மே ரொம்ப அழகான பீச். நீங்கள் பெனாலிம் பீச்லாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸு, நிறைய ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்கும். நம்ம ஈவினிங் போகிறதுக்கு ரொம்ப நல்ல பீச். நிறைய ஃபேமிலியாக நிறைய பேர் இருப்பாங்க அந்த பீச்சில். எல்லோரும் கடலில் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு, இல்லை அந்த பீச்சில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே ஏதாச்சும் நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அங்கே நம்மளால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு திருப்பி நம்ம ரூமுக்கு வந்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நாள் பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. நம்ம ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டே 2ல் என்ட்ரு ஆகுறோம். இன்றைக்கி டே 2. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நேற்று வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் அலைஞ்சு இன்றைக்கி டயர்டாக இருப்போம். அதனால் இன்றைக்கி அலையிறதா மாதிரி இல்லாமல் ஒரே இடமா போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கேருந்து கோவா போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூபா டைவிங்க்கு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கணும்.
ஏன்னா ஒரு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அவங்களே நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அங்கேயே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் கொடுத்து லஞ்சு கொடுத்து உங்களை வந்து பக்கத்தில் வந்து கிராண்ட் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு இங்கேருந்து உங்களை போட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்களாம். அதனால் நீங்கள் 2வது நாள் வந்து ஸ்கூபா டைவிங்காக ஒதுக்கிக்கோங்க. வந்து ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு நம்மளை கரையில் கொண்டு வந்து விடுறது ஒரு 5:30 மணி 6 மணிக்கு தான் விடுவாங்களாம். நம்ம அங்கேருந்து திருப்பி ரூமுக்கு வந்து திருப்பி நல்லா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈவினிங்கு பெனாலிம் பீச்சோ கொல்வா பீச்சோ போயிடுறோம். ஈவினிங் பீச்சுக்கு போயிடுறோம். நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கும். திருப்பி ரூமில் வந்து நல்லா டின்னர் முடிச்சுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி காலையில் எந்திரிக்கிறோம். டே 2 முடிஞ்சு இப்போ டே 3க்குள்ளே என்ட்ராகிறோம். இப்போ வந்து டே 3 வந்து நம்ம தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். கேப் புக் பண்ணி நம்ம இங்கேருந்து அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் வரையும் போயிடுறது. அதன் பிறகு என்ன பண்ணால் அங்கேருந்து ஜீப் சஃபாரியில் போகணுமா. ஜீப் சஃபாரியில் அதில் உள்ளே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கொண்டு போய் இறக்கி விட்றாங்களாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போனோம். நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அப்போ எல்லோரும் கூட சேர்ந்து நடந்து போய் அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ரொம்ப நேரம் குளிச்சுட்டு திருப்பி நம்ம அங்கேருந்து வந்து நடந்து வந்து திருப்பி ஜீப்பில் சஃபாரி வந்து திருப்பி நம்ம கேப் புக் பண்ணி ரூமுக்கு வர்றதுக்கு 5 மணி ஆயிரும். திருப்பி பக்கத்தில் எந்த பீச் இருக்கோ அந்த பீச்சுக்கு போகிறோம், உட்காந்துட்டு இருக்கோம், டின்னரை முடிக்கிறோம், திருப்பி வந்து நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்துடுறோம். இப்போ சவுத் கோவாவில் 11 மணிக்கு ரூமை செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணி அங்கே 11 மணிக்கு நீங்கள் கேபில் ஏறினீங்கன்னா இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுது நார்த் கோவா வர்றதுக்கு. கரெக்டாக 12:30 மணிக்கு வருவோம். 1 மணிக்கு நம்மளுடைய ரூமில் வந்து செக்இன் பண்ணுறோம். அப்போ நம்ம 4வது நாள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு கிளம்பி நம்ம எங்கே ரூம் புக் பண்ணுறோம் அது பக்கத்துலேயே நம்ம பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக அகுவாடா ஃபோர்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். அது ஒரு 1/2 hour நம்ம பைக் ஓட்டுறோம்னு வச்சுக்கோமே. 2:30 மணிக்கு போயிடுறோம் ஃபோர்ட்டுக்கு. பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு 3:30 மணி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 3:30 மணிக்கு அப்படியே அகுவாடா ஃபோர்ட்டுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் அடித்து கீழே வந்தீங்கன்னா ஜெயில் மியூசியம் இருக்குது. அது அந்த அகுவாடா ஃபோர்ட்டையும் இந்த ஜெயிலையும் முடிக்கிறதுக்கே ஒரு 4-4:30 ஆயிரும். ஒரு 5 மணிக்கு கண்டோலிம் பீச் வந்துடும். வந்தீங்கன்னா கண்டோலிம் பீச்சுங்கிறது ஒரு பெரிய பீச்சாக இருக்குது. அங்கேருந்து நேராக ஒரு 6 மணி 6-6:30க்கு அந்த கண்டோலிம் பீச்லேருந்து கிளம்புனீங்கன்னா நேராக பாகா பீச் வந்துடுறீங்க. இங்கே தான் வந்து வேறு உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பாகா பீச்சில் நம்ம நாட்டில் இருக்கோமா இல்லை வேறு நாட்டில் இருக்கோமானே தெரியல. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் போனோம்னா நம்ம கலாச்சாரத்துக்கும் அங்கே போனோம்னா என்னப்பா இது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கா வேற ஏன் இருக்குது. அந்த பாகா பீச்சுங்கிறது அப்படி இருக்குது. நீங்கள் பாகா பீச்சுக்கு ஒரு 7 மணிக்கு மேலே போனீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி வந்து பாகா பீச் இருக்கும். நீங்கள் வந்து பாகா பீச்சை ஃபுல்லாக 4th டே ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கள், ரூமுக்கு வந்துடுங்க. ரூம் வந்து அப்பாடான்னு படுத்து நல்லா தூங்கி இப்போ 4 நாள் முடிஞ்சு. இப்போ 5வது நாள் காலையில் எந்திரிக்கிறோம். நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படியும் 8 to 9 வரைக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 9:30 வரைக்கும். 10 மணிக்கே நம்ம கிளம்புறோம்னு வச்சுக்கோம். பைக் எடுக்கிறோம். ஆராம்பால் பீச்சுன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபாரினர் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால் ஆராம்பால் பீச் போயிடுறோம். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே வந்து இப்போ நம்ம இங்கே 10 கிளம்புனோம், 11:30 மணி ஆயிடுச்சு. அங்கே போகிறதுக்கு ஒரு 12:30 மணி வரையும் அங்கே இருக்கும். அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா மன்றம் பீச்சு, ஓஸ்ரான் பீச்சு, அப்புறம் அஸ்வம் பீச்சு அப்படின்னு லைனாக பீச்சுங்களாக இருக்கும். நம்ம ஒரு பீச்சாக பார்த்துட்டு அடுத்து சப்போரா ஃபோர்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தூரம் ஏறுற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்லூப்பாக இப்படி இருக்குது. நம்ம ஏறி போய் திருப்பி படிக்கட்டு வந்து அவ்வளோ படிக்கட்டு இருக்குது. எப்படி ஒரு 400 படிக்கட்டு இருக்கும். ஏறி மேலே போகணும். மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஃபுல்லாக ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் அந்த ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. நீங்கள் ஏறி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 1 hour ஆயிரும் சுத்தமாக. அப்போ நம்ம அதுக்கு போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்தோன்னே எப்படியும் ஒரு 4 மணி ஆயிரும். 4 மணிக்கு அங்கேருந்து சப்போரா ஃபோர்ட்லேருந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக அடுத்து அஞ்சுனா பீச்சுன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அஞ்சுனா பீச் வந்தீங்கன்னா நான் போனதில் கோவாவில் இருந்ததுலேயே ரொம்ப அழகான பீச் வந்து அந்த அஞ்சுனா பீச் தான். அவ்வளோ அலை அடிக்குது, பெரிய அலைகளாக அடிக்குது. அந்த அலை பார்த்திங்கன்னா நேராக வந்து கரை வரைக்கும் அடிக்குது. கடைங்களுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு போகுது. அந்த நம்ம இறங்குற இடம் ஸ்டெப் இருக்குது பாருங்கள் பீச்சுக்கு, அந்த ஸ்டெப் வரைக்கும் வந்து அடிக்குது. நம்ம இறங்கி நின்னோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அஞ்சுனா பீச்சில் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தீங்கனாலும் போரே அடிக்காது. அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கேலிங்கட் பீச் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 6-6:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த பீச்சில் இருக்கலாம். பாகா பீச் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும்
ஃபுல்லாக பீச்சில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டுங்க, பீச் வரைக்கும் டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய லைட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா பக்கமும் பாட்டு பாடும், டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு மாதிரி அந்த பீச்சும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் பாகா பீச் அளவுக்கு இருக்காது, பாகா பீச்சை விட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5ஆவது நாள் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கேலங்கட் பீச்சில் ஃபுல்லாக நைட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துட்டு அங்கே ஏதாச்சும் சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நேராக ரூமுக்கு போகிறோம். அன்னைக்கு நைட்டை நம்ம ஃபுல்லாக தூங்கி நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ நம்ம கோவாவில் நம்ம போட்டிருக்கிற பிளான் படி லாஸ்ட் நாள் 6th டே காலையில் எழுந்திரிச்சிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். 10 மணிக்கு வண்டி எடுக்கிறோம். நம்ம இங்கே பாகா பீச்சில் இருந்து ஓல்டு கோவாக்கு போகிறோம். அங்கே போனீங்கன்னா தான் இந்த ஃபாண்டேனியஸ் ஹவுசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லா படத்தில் கட்டுறாங்க, நிறைய ஃபோட்டோஸில் அதில் இதெல்லாம் வருதுல்ல. அந்த வீதி பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வீடுகளாக இருக்குது. அந்த ஃபாண்டேனியஸ் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, அதுவும் ஃபேமஸான சர்ச்சு தான். அந்த சர்ச்சு வெளியில் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நம்ம அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ல மிராமர் பீச் அப்படின்னு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த மிராமர் பீச்லேருந்து கிளம்பி நம்ம நேராக டோனாபாலா வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. டோனாபாலா வியூ பாயிண்ட் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம நேராக போகிறோம், வண்டியை பார்க் பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு 20-30 ஸ்டெப்பு மேலே ஏறுற மாதிரி இருக்குது படிக்கட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் தூரம் நடந்து போய் 20 ஸ்டெப்பு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கடலோட அழகு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு 2 சர்ச் இருக்குது. அங்கேருந்து லேடி ஆஃப் பில்லர் சர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கேருந்து நல்லா அந்த ட்ரைவ் பண்ணி போகிற இடத்துல தான் அந்த பாரா ரோடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு தென்னை மரமாக இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக வயக்காடாக இருக்கும். அது நடுவில் வந்து ஒரு ரோடு ஒன்று போகும். அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோடு நல்லா தான் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு அங்கே ஸ்பெஷலாக இருக்குன்னா இல்லை, நம்ம ஊரில் சர்ச்சஸ்லாம் இருக்குல்ல அதே மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே அந்த சர்ச்சை பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா பெசிலிக்கா ஆஃப் பான் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அங்கே போகலாம் நீங்கள். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏரியாவும் ரொம்ப சூப்பராக ஒரு ஃபாரின் மாதிரி அந்த ரோடுங்க, அங்கே அட்மாஸ்பியரு, அங்கே பார்க்கிங் பண்ணுற இடம் எல்லாமே ரொம்ப நல்லா ரிச்சாக ராயலாக இருந்துச்சு. ஸோ அந்த சர்ச்சை வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இது எல்லாம் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு மணி எத்தனை ஆயிரும், எப்படி 4-4:30 ஆயிரும். அங்கேருந்து நம்ம நேராக ஒரு 20 கிலோமீட்டர் நம்முடைய ரூம் இருக்கும். நேராக ரூமுக்கு வர்றோம், 5 மணி ஆயிரும். வந்தவுடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 6 to 6:30 மணிக்கு நீங்கள் கேப் புக் பண்ணி நீங்கள் அந்த க்ரூஸ்க்கு வந்து ஒரு 7 மணிக்கு ஈவினிங் போனீங்கன்னா தான் அந்த கிளைமேட்டு, அந்த லைட்டிங்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 7 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டட் டைம் தான். நீங்கள் இத்தனை மணிக்கு தான் வரணும்னா கிடையாது. நீங்கள் 7 மணிக்கு போனால் 2 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்க, காலையில் வாங்க, எல்லாம் வாங்க. ஸோ நீங்களும் போகலாம். அதை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். அப்போ மணி எப்படியும் ஒரு 10 மணி 10:30 11 மணி ஆயிரும். நம்ம நேராக என்ன பண்ணுறோம், ரூமுக்கு வந்துடுறோம். கேப் புக் பண்ணி ரூமுக்கு வந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம், நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம். 6 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ 7ஆவது நாள் நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கோவா ட்ரிப்போட கைடு. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். விருப்பப்பட்டால் உபயோகப்படுத்திக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.